பிரமா பலாயிரம் கோடி அரசியல்வாதி எல்லாவனுமே இந்த பில்டிங்கு கான்ட்ராக்டை நான் கான்ட்ராக்ட் பண்ண தான் கான்ட்ராக்ட் கேட்டேன். என்ன காரணம்? கெட்டட பில்டிங்கு நுப்பாட்டு. என்ன காரணம்? அதான் சொல்லுவார் டன்னு. அது அவர் முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே இருப்பார். எதுக்கு காரணம்? என்ன வைக்காரு? கட்டடம் கட்டாதான் ஒழுங்கா போ. விவசாயம் பண்ணது ஒன்று பூரா கட்டடம் கட்டுறதுக்கு இழுக்கான். 2ஆம் நம்பர் வேலை பார்க்குறவனுக்கு இழுத்து கொண்டு போய் உள்ளே போட்டு வச்சுக்கிட்டான். எல்லாமே விவசாயம் பண்ணுறவனை பூராமே இழுத்து கொண்டு போய் 2ஆம் நம்பரை திரிக்க விட்டுட்டான் அரசியல்வாதி. கடவுளுடைய பூமி அழிக்கணும், கடவுள் சொத்தை அழிக்கணும், கோயில் சொத்தை அழிக்கணும், கோயில் இடத்துல இருக்கிறத அழிக்கணும். வெறியில் இருக்கான். 2 நாக்கை கடிச்சு அந்த பேப்பரை விட்டு புரியா? டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. அப்போ கணக்கு பிடிப்பாரா இல்லையா? கோர்ட்டில் அத்தனை இடத்துக்கு சம்மந்தப்பட்ட வழக்காடுது. 2ஆம் நம்பரை வியாபாரம் நடத்துதான். அதை கண்டுபிடிக்க முடியாப்பா. படிச்சிருக்கீங்க. வழக்கறிஞரை கூப்பிடணும். இங்கே வா, இதுக்கு என்ன வழக்கு, அதை கொண்டு வர சொல்லு. அந்த அவன் தயாரிக்கிறத இங்கே முன்னாடி கொண்டு வா அப்படின்னு வழக்கறிஞர்கிட்ட கொடுக்கணும். அப்போ வழக்கறிஞர் சொல்லுவான், ஆஹா நீ தயாரிக்கிறது டேபிளுக்கு முன்னாடி போகுது. டேபிள்னா என்ன? நாங்கள் மேடையில் நிற்கும். இதுதான் டேபிள், எங்களுக்கு டேபிள் இதுதான். புரியுதா? எப்படியோ கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு கடவுளுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகளும், பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பையனும் கரெக்டாக எங்களுக்கு நிற்கிறதுக்கு இந்த மேடை போட்டு கொடுத்துட்டாங்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷம். புரியுதா? நாகராஜன் எப்போயுமே அவர் கழுத்தில் தான் கிடப்பான், இறக்கி விட மாட்டார். இப்போ நாகராஜனை வச்சு பாம்பு உற்பத்தி ஆக்கி வெளிநாட்டில் முட்டையை உற்பத்தி ஆக்கி திங்கான். அவன் ஒரு முட்டை, அவன் இதுதான் மெண்டல் கேடுகட்ட மெண்டல் வெளிநாட்டில் பூரா புழு பூச்சி பாம்புராணி தேள் இதெல்லாம் உற்பத்தி ஆக்கி அங்கே திங்கான். அதுக்கு தான் மொத்தமாக வெளிநாடா அப்படியே சைவர் ஆக்கிடுவேன் அப்படின்ட்டார். படைக்கிறது ஒரே உயிரின்ட்டார். அதுகளுக்கு எல்லாத்துக்குமே பூமியில் சாப்பாட்டு உணவு கொடுத்துருக்காரு. எதுக்கு அழிக்கான்? என்ன காரணம்? ஏன் பார்த்து இன்னும் கணக்கு எடுக்க வரலையா அப்படிங்கிற கேள்வி கேட்கார். அதுக்கு தான் செய்தியாளரை விடுதார். செய்தியாளருக்கு இப்போ போடுதார். ஏற்கனவே ஒருக்கா விட்டார். இப்போ செய்தியாளர் உள்ளே வரணும். ராஜபாளையம் தெக்குப்பாளையம் இல்லை, ராஜபாளையம் தெக்குப்பாளையத்தில் ஒரு செய்தியாளர் இருக்க மாட்டான். வலிச்சு அல்றா அப்படிம்பாரு. அதையும் புரிஞ்சுக்கோ. ராஜபாளையம் தெக்குப்பாளையம் செய்தியாளர்கள் உள்ளே வரலாம். உள்ளே வந்து கேள்வி கேட்டு நீ காணொலியில் விடு, திரை லோகத்தில் விடு. அப்படின்னா தான் இதுக்கு முற்றுப்புள்ளி வரும் அப்படிங்கார். அதுவும் இல்லையா, அதுக்கு வேறு வழி பார்ப்பார். கடவுளில் அவர் வேறு வழி பார்ப்பார். இப்போ பூமியில் நின்று வானத்துக்கும் பூமிக்கு நின்று கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கார். அவர் கடவுள் வானத்து வரைக்கும் நிற்பார். பாதத்தை கீழே வச்சா நெறிஞ்சு போகும். சூரியன் கணக்கு கேட்ட எல்லாமே சந்தோஷம். காலட்டையும் காலட்டையும் கணக்கு கொடுக்க அநியாயப்பட்டு வச்சுருக்கான். பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். எல்லாம் பாவத்தை செஞ்சு வச்சுருக்கான். ஆணும் பெண்ணு வயிற்றுக்குள்ளே கிடக்கிறது கூட சொருகி ஏற்று தான், அது கூட பாவத்தை செஞ்சு வச்சுருக்கு. சரியா? 8 7 எல்லா கணக்கும் அவர் நான் கையில் கொடுத்துட்டேன். இப்போ அவர் தான் நிர்வாகத்தை பார்க்கார். நிர்வாகத்தை பார்க்காரு. உலகத்தை ஆட்டி படைக்கார். புரியுதா? உத்தரத்தாண்டா ஆட ஆரம்பித்தா ஒரு காலை பாதத்தை மாற்றி தூக்கி வச்சா ஒரு நாடு கீழே இறங்கும். இன்னொரு பாதத்தை இங்கிட்டு தூக்கி வச்சா இன்னொரு பாதம் இங்கிட்டாமல் கீழே இறங்கும். அப்படியே நெரிக்கும். நெருக்கியில் நம்ம பொண்டாட்டி, நம்ம தப்பு செஞ்சோம், நம்ம பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சோத்தில் நெருக்கி அப்படின்னு அப்போ தான் நாக்கில் விடுவான் வெளியில். புரியுதா? மண்டே பொக்களமாக விட்ற நோய் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ, ரோட்டு காட்டில் ஒரு பேர் வர மாட்டேன். ரோடு ஃப்ரீயாக கிடக்கும். தின்னுட்டு வீட்டுக்குள்ளே கிடப்பான். மொட்டையை போட்டால் எங்கே போவா? பொம்பளை எங்கே வெளியே வருவா? ஆம்பளை எங்கே வருவா? சொரிஞ்சு புற ஓடி வெளியில் வர முடியுமா? அந்த மாதிரி விட்டுருவார். புரியுதா? இவருக்கு யாருமே மொட்டை போட முடியாது கடவுளுக்கு. புரியுதா? அவருக்கு மொட்டையை போட்டு பூமியை அழிச்சு வச்சுருக்க. அவருக்கு மொட்டையை போட்டு நீ மொட்டையை போட்டு ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னுட்டு மொட்டையை போட்டு நீ வச்சுருக்க. கட்டை சாத்தியத்தில் ஏட்டில் எடுக்கார். ஏட்டில் எடுத்தா என்ன எனக்கு மொட்டை போடுறா, நீயே போடுறான்னு அந்த நோயை விட்டுருவார். பொக்களமாக நீர் வடிஞ்சு சரஞ்சரமாக இறக்கிடுவார். அப்படியே வீட்டுக்குள்ளே வீச்சத்தில் விட்டுருவார். மானிட பிறவி ஆடு மாடு கோழி பறவை தின்றுருக்க அந்த நீரில் வீச்சத்தில் விட்டுருவார். பாய்ப்பைகளா தெக்குப்பாளைய ராஜபாளைய செய்தியாளர்கள், சிலுவத்தூர் செய்தியாளர்கள், மதுரை செய்தியாளர்கள், சென்னை மெட்ராஸ் செய்தியாளர்கள், வா கைலாசத்துக்கு வா. தெக்குப்பாளைய ராஜபாளையம் இளந்தரம் கொண்டான்னு ஜமீன் கொள்ளம் கொண்டான். இந்த ஊரை அட்ரஸை கேட்டு வாடா ஒரு தடவை உனக்கு கொடுக்காரு செய்தியாளர்கள். அடுத்தாப்புல கணக்கு செய்தியாளர் வரலையா? சென்னை மெட்ராஸில் ஒத்த செய்தியாளர் இருக்க மாட்டேன். வலிச்சு அள்ளி செயலரில் உட்கார வச்சு கரெக்டாக கேள்வி கேட்பார். ஐயா தான் கேட்பார். நீதிமன்றத்தில் கைலாசத்தில் உட்காந்து கேள்வி கேட்பார். எவன் வேண்டாம் தப்புன்னா கரெக்டாக கொடுறா. இராணுவ முப்படை வீரர்கள் கரெக்டாக நோட் பண்ணுவான். அப்படியே தூக்கி வலிச்சு அள்ளி கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ சேர்த்துருவான். புரிஞ்சுக்கடா? உங்களுக்கு இவ்வளோ மூளை இருக்கா? படைக்கிறவருக்கு எவ்வளோ
தந்திரமாக இருப்பார், எவ்வளவு அள்ளணும் எப்படி முடிக்கணும் பார்ப்பார். இந்த ஜென்மத்தில் தண்டனை வாங்கி தான் தீர்வார். அவர் உட்காந்துட்டார் பூமியில், முக்கால் சத்தியம்.